Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான சிப்பி வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துறலாம். ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துறலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற சிப்பியையும் இதில் சேர்த்துடலாம். சிப்பியை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிப்பியை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான சிப்பி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் நம்ம சுவையான சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.